ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உடைய எபிசோட் 2 பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த எபிசோட்ல இன்னொரு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் பிளர்ர பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பேக்ரவுண்ட் பிளர் வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாதான்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரியான எஃபெக்ட்ட வந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம்? ஸோ இந்த பேக்ரவுண்ட் பிளர் பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு கிளாஸ் எஃபெக்ட் மாரி இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் எஃபெக்ட்ட எப்படி நம்ம வந்து ஃபிக்மால கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பேக்ரவுண்ட சூஸ் பண்ணிக்கங்க. இப்ப நான் இதே பேக்ரவுண்ட எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்ட பிறகு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு ரெக்டாங்கிள நான் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த ரெக்டாங்கிள் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஸோ நீங்க வந்து ஒரு லீனியர் கிரேடியன்ட் போட்டுக்கங்க. ஸோ இது வந்து ஒயிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதே மாரி இதையும் ஒயிட்ல ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல எஃபெக்ட்ல போயிடுங்க. ஸோ எஃபெக்ட்ல போயிட்டோனே டிராப் டவுன்ல செலக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் பிளர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இத கிளிக் பண்ணுங்க. ஸோ இத கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல போயிட்டு பிளர்ர வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 15 குடுங்க. இல்ல 25 குடுங்க. ஸோ உங்களுடைய இஷ்டம். நீங்க எதுவும் குடுங்க. குடுத்துட்டு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிளர் வேணுமோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பிளர் வேணும்னா, நீங்க அத குடுத்துக்கலாம். ஸோ இது குடுத்து முடிச்ச பிறகு இந்த இடத்துல ஃபில்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல வந்தீங்கன்னா 100%லேருந்து நீங்க இங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 1% குடுங்க. உங்களுக்கு அந்த பேக்கிரவுண்ட் பிளர் உடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் பிளர் உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணி கண்ட்ரோல் டி குடுத்து டூப்ளிகேட் பண்ணிட்டே இருக்கேன். மல்டிபிள் டூப்ளிகேட் பண்ணிட்டேன். ஸோ இத பண்ண உடனே எனக்கு பாருங்க, எனக்கு இந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இது வந்து ஈஸியா நீங்க பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களால இந்த எஃபெக்ட்ட ஈஸியா கொண்டு வர முடியும். ஓகே. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஓகே. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்ஜ பத்தி பார்க்க போறோம். ஸோ நட்ஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க வந்து ஒரு சில நேரத்துல ஒரு ஆப்ஜெக்ட்ட மூவ் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அது வந்து கரெக்ட்டான எக்ஸாக்ட்டான ஒரு பொசிஷன்ல உங்களுக்கு வந்து நிக்காது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மூவ் பண்ற விஷயம் வந்து ரொம்ப அதிகமாவும் இருக்கலாம், இல்ல கம்மியாவும் இருக்கலாம். ஸோ சில நேரத்துல உங்களுடைய ஃப்ரேம விட்டே அது வெளியில போயிடும். ஸோ அந்த மாதிரியான நட்ஜ நீங்க ஃபிக்ஸ் பண்ணி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ டிஃபால்ட்டா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Figmaல ஒரு நட்ஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நட்ஜ நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். ஸோ இந்த இடத்துல போயிடுங்க. மெயின் மெனு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல போங்க. இதுல பிரிஃபரன்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நட்ஜ்ன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்ன்னு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கா? இங்க பாருங்க நட்ஜ் அமௌண்ட்ன்னு சொல்லிட்டு, இதுல வந்து ஸ்மால் நட்ஜ், பிக் நட்ஜ். ஸோ ஸ்மால் நட்ஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ நீங்க ஏரோ மட்டும் செலக்ட் பண்ணீங்கன்னா, அதாவது கிளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்மால் நட்ஜ் ஒர்க் ஆகும். ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பிக் நட்ஜ் ஒர்க் ஆகும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் நட்ஜ்க்கு 4 குடுக்குறேன். பிக் நட்ஜ்க்கு 8 குடுக்குறேன். ஓகேவா? எனக்கு வந்து இந்த 4 பிட்வீன்ல எனக்கு வந்து இந்த பட்டன் எனக்கு மூவ் ஆகும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல 143ல இருக்கு. நான் வந்து ஏரோ வச்சு பிரஸ் பண்றேன். எனக்கு வந்து 143லேருந்து 147 போயிடுச்சு. ஸோ அப்ப நான் 4 குடுத்திருந்தேன் இல்லையா? ஸோ அது எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 143 + 4 147. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து 4ஆவும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 8 பிட்வீன்ல உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபிரெண்ட்ஸ். 8 பிட்வீன்ல நீங்க வந்து மூவ் பண்ண போறீங்கன்னா, நீங்க வந்து இந்த ஷிஃப்ட் நட்ஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து 4 பிட்வீன்ல நான் மூவ் பண்ணணும்னா, ஜஸ்ட் வந்து ஏரோ மட்டும் மூவ் பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த 4னுடைய நட்ஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப் கிரிட். ஸோ ஸ்னாப் கிரிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள்க்கு நீங்க வந்து பென் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ட வரையறீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட்ட வரையறேன். ஸோ நான் வந்து ஆப்ஜெக்ட்ட வரையும்போது எனக்கு வந்து என்ன பண்ணணும், அ சில இடத்துல வந்து எனக்கு வந்து அ எக்ஸாக்ட்டா எனக்கு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சம் பிளேஸஸ்ல எனக்கு வந்து எக்ஸாக்ட்டா வரணும்னா, எனக்கு இந்த மாதிரி வந்துரும். ஸோ நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல போயிட்டு, இந்த இடத்துல பிக்சல் கிரிட்ன்னு இருக்கும். பிக்சல் கிரிட்னா எதுக்குன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா நீங்க வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இந்த பிக்சல் கிரிட் உங்களுக்கு தெரியும். இந்த கிரிட் உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த பிக்சல் கிரிட்லயும் ஆன் பண்ணிருங்க. அதே மாரி ஸ்னாப் பிக்சல் கிரிட்டையும் ஆன் பண்ணிடுங்க. இப்ப நான் வந்து எதனா ஒரு ஐகான நான் வரையணும்னு நெனச்சேன்னா, எனக்கு வந்து கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா அந்த பிக்சல்லயே வந்து எனக்கு வந்து பிளேஸ் ஆகும் பாருங்க. நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு வந்து பின்னாடி இருக்க பிக்சல் வந்து அந்த கிரிட் தெரியுது இல்லையா? இந்த கிரிட் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து நீங்க எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணுமோ, அந்த கிரிட்டுக்குள்ள உள்ள மட்டும் தான் உங்களால பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி எதனா ஒரு ஆப்ஜெக்ட்ட நீங்க மூவ் பண்ணணும்னா கூட,
அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த கிரிட்டுக்குள்ளேயே மூவ் ஆகும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் ஒரு ரெக்டாங்கிள் எடுக்கிறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிள் பாருங்க எனக்கு கரெக்ட்டா அந்த அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? கிரிட் இருக்கு இல்லையா? அந்த கிரிட்டுக்குள்ளேயே எனக்கு கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு இந்த கிரிட் வந்து இருக்குன்னா, இந்த கிரிட்டுக்குள்ளேயே எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. அதே மாரி நான் மூவ் பண்ணா கூட எனக்கு அந்த எக்ஸாக்ட்டான கிரிட்டுக்குள்ளேயே எனக்கு மூவ் ஆகும். ஸோ சில நேரத்துல நீங்க வொர்க் பண்ணும்போது, நீங்க வந்து மூவ் பண்ணும்போது கரெக்ட்டா பக்கத்திலேயே எனக்கு வரல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இந்த பிக்சல் கிரிட் இருக்கு இல்லையா? இத நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, உங்களால நீங்க என்ன பண்ணிக்க முடியும்? எக்ஸாக்ட்டா வேற இடத்துலயே உங்களால பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இத நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஃபிரெண்ட்ஸ். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ், கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.